ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை கணவன் மனைவியிடையே தகராறு ஏற்படுகிறது. கணவன் மனைவியை அவளுடைய அம்மா வீட்டிற்கு விரட்டி விட்டான். ஆனால் கணவனால் மனைவியை பிரிந்து இருக்க முடியவில்லை. அவளை எப்படியாவது அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி மனைவிக்கு போன் போடுகிறான். கணவன் மனைவியிடம் சொல்லுகிறான், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, எப்படியாவது நீ இங்கே வந்துவிடு, நாம சேர்ந்து வாழலாம், ஒற்றுமையாக வாழலாம் அப்படி என்று சொல்லுகிறார். மனைவி கணவனிடத்திலே சொல்லுகிறார், கிச்சன்ல போய் ஒரு டீ கப்பை எடுத்து கீழே வீசுங்க அப்படி என்று சொல்லுகிறார். கணவனும் ஓடி போனான், டீ கப்பை எடுத்தான், தரையில வீசினான். இப்போ மனைவி கணவனிடத்திலே கேட்கிறாள், இப்போ கீழே உடைந்து கிடக்கும் அந்த கப்பை உங்களால் ஒட்ட முடியுமா? அதே போலத்தான் என்னுடைய மனசும், ஒரு தடவை உடைஞ்சு போச்சுன்னா திருப்பி ஒட்ட வைக்க முடியாது. உடனே கணவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நான் வீசினது பிளாஸ்டிக் கப்படி, அது உடையவே இல்லை. உடனே மனைவி சொல்லுகிறார், சரி சாயந்தரம் வாங்க, வந்து என்ன கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சமாதானமாயிட்டாங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை. சின்ன சின்ன சண்டைகள் வருவது இயற்கை. எல்லா குடும்பத்திலையும் சின்ன சின்ன சண்டைகள் கணவன் மனைவி கிடையில வர்றது உண்டு. ஆனா ஒருத்தர் விட்டு கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக நாம் வாழ்ந்தோம் என்றால் அந்த குடும்பம் மிக அழகாக, ஒரு அருமையாக, ஒரு சந்தோஷமான குடும்பமாக அமையும் என்பதுல சந்தேகம் இல்லை. எல்லா விஷயத்துக்கும் நாம தத்துவம் சொல்லிட்டு இருக்க கூடாது. எல்லாத்துக்கும் நம்முடைய மனசுதான் காரணம். என்ன சரிதானே?